நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்வஜ்ஞானம் பிராபகஜானம் பிராப்யஜானம் முமுக்ஷுபிஹி ஞானத்ரயம் உபாதேயம் ஏததன்யது நகிஞ்சன. இந்த வடமொழி பிரமாணத்திலே ஒரு முக்கியமான கருத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தன்னை பற்றி இன்னான்னு தெரிந்து கொள்ள வேண்டும். தன் பயன் யாது, நமக்கென்ன இலக்கு என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆறுங்கிறத சரிவர தெரிந்து கொண்டால்தான் இலக்கு புரிபடும். இலக்கை ஒழுங்காக நிர்ணயம் பண்ணிக்கொண்டால்தான் அதை அடைய வேண்டிய வழி புலப்படும். நான் யார், எதை அடையப் போகிறேன், இன்பப்படப் போகிறேன், அதை அடைவிக்கும் வழி யாது? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மூன்றும் தெரிய வேண்டும். நான் ஒரு மாணவன் அப்படின்னு புரிந்து கொண்டால் என் இலக்கு பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவது. அந்த இலக்கை அடைவிக்குமது நிறைய படிப்பது, நேர்மையாக உழைப்பது. இது நான் ஒரு மாணவன்னு நினைத்து கொண்டால். என்ன ஒரு தந்தை அப்படின்னு புரிந்து கொண்டால் குடும்பத்தை, குழந்தைகளை நன்கு காப்பாற்ற வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும். அதுதான் என்னோட இலக்கு. அந்த இலக்கை அடைவதற்கு வழி, நான் நேர்மையாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும், சம்பாதிக்கணும், உண்மை பேச வேண்டும். இதெல்லாம் இருந்தால் தானே நம்ம பார்த்து அடுத்தவர்கள் செய்வார்கள். அப்போ இதெல்லாம் தான் வழி. இந்த மூணைத்தான் சாத்திரங்கள் கூறுகின்றன. ஸ்வஜ்ஞானம், நான் ஆர்னு தெரிந்து கொள். பிராபகஜானம் பிராப்யஜானம், நான் ஆர்னு முடிவு பண்ணிட்டேனோ அதற்கு தகுந்தா போலே என்ன இலக்கு, என்ன பயன்னு தெரிந்து கொள். அதை அடைவிக்கும் வழியையும் புரிந்து கொள். நான் இப்போ நமக்கு புரியறதுக்காக மாணவன், தந்தை, மதிப்பெண்கள், குடும்பம் அப்படிங்கிற உதாரணத்தை சொன்னேன். ஆனால் இப்போ பேச வந்தது அதை பற்றி அல்ல. நான் ஆர்னு தெரிஞ்சுக்கணும்னால் நான் ஒரு ஜீவன், ஒரு ஆத்மா. எத்தனையோ கோடிக்கணக்கான ஆத்மாக்களில் நானும் ஒரு ஆத்மா. பெருமானுக்கு மிகவும் நெருங்கியவன். யாரோ கீழே சம்சாரத்தில் கிடந்து துன்பப்பட வேண்டியவன் அல்லன். அப்போ நீங்கள் யார் என்ன கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? நான் ஒரு ஆத்மான்னு சொல்ல போகிறோம். பகவானுடைய சொத்து, ரொம்ப நெருங்கியவர்னு சொல்லுவோம். ஞானமே உருவானவர். நான் ஒன்று அறிவின்மையால் துவள வேண்டாம். சில பேரை பார்த்தா என்ன ஞாபக சக்தி, 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவர் பேரை துளியும் மறக்காமல் சொல்கிறார். நமக்கு நேத்திக்கு படித்ததே இன்றைக்கி மறந்து விடுறது. இன்னும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறோம் இல்லையா? ஒருத்தருடைய ஞாபக சக்தியை ஓஹோன்னு புகழறோம். நமக்கு என்னமோ படிக்கிறச்சேவே மறந்து போய் விடுகிறதே நினைக்கிறோம். ஆனால் இதெல்லாம் இந்த உடம்போடு சேர்த்து பார்த்தா தான், என்னுடைய கர்மங்களோடு தொடர்பு படுத்தி பார்த்தா தான், ஆத்மான்னு பிரித்து பார்த்துட்டால் நம்ம ஒத்தொத்தருக்குமே வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்தருக்கு இருக்கிற ஞாபக சக்தி உண்டு. பரத்வாஜருக்கும் வால்மீகிக்கும் இருந்த புலமை உண்டு. கேட்கவே நன்னா இருக்கு இல்லையா? நான் பொய் சொல்ல வரல, கனவையும் சொல்லலை, நிஜத்தை தான் சொல்கிறேன். ஆனால் அதை இழந்து போய் தேவையின்றி சம்சாரத்தில் உழன்று கொண்டிருக்கிறோம். அப்போ நான் யார்னு கேட்டால் ஞானமே வடிவான, ஆனந்தமே உருவான, சூக்ஷ்மமாய் நுண்ணியதான ஜீவாத்மா. பெருமானுக்கு சொத்தாருக்கும் ஜீவாத்மா. அதனால் உன்னுடைய இலக்கு என்னான்னு கேட்டால், இப்போ சொன்னதுலேருந்தே சாப்பிட்றது என் இலக்கில்லை, தூங்கிறது இலக்கில்லை, கல்யாணம் குழந்தைகள் என்னுடைய இலக்கில்லை, பணம் சம்பாதிக்கிறது இலக்கில்லை. ஏன்னா அது எதுவுமே ஆத்மாவுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்படின்னா என்ன இலக்காக இருக்கும்? அந்த ஞானத்தோட ஆனந்தத்தை அனுபவித்தல், சந்தோஷப்படுறது தானே ஒரு ஒரு ஆத்மாவுக்கும் வேணும். இப்போ காலங்கார்த்தால் நித்தியம் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் என்ன லாபம், எனக்கு என்ன லாபம், உங்களுக்கு என்ன லாபம்னா, எனக்கும் எத்தனையோ வேலை குறுக்க வந்து தான் சொல்ல வேண்டியிருக்கு. உங்களுக்கும் காலங்கார்த்தால் 6 மணிக்கு எழுந்து உட்கார வேண்டியிருக்கு. ஆனால் ஏனோ பார்க்குறோம் இல்லையா, ஆனந்தமாக இருக்குங்கிறதுனால தானே. சொல்கிறதுல எனக்கு ஆனந்தமாக இருக்குது, கேட்குறதுல உங்களுக்கு ஆனந்தமாக இருக்குது.
கேட்டதெல்லாத்தையும் பண்ணிட முடியும்னு கூட நம்ம எல்லாரும் நம்பி இதை கேட்கல. சொல்கிற எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னும் அந்த நம்பிக்கையிலையும் நான் சொல்லிட்டு இருக்கல. சொல்கிற எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு இல்லை, ஏதோ சிலதை பண்ணி பார்த்துருக்கேன். கேட்ட எல்லாத்தையும் பண்ணிட போகிறோங்கிறது இல்லை, சிலதை பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் கேட்கும்போது நிச்சயமாக உலக இயல்பிலேருந்து மாறி ஒரு பிரம்ம ஆனந்தம், பிரம்மத்தை அனுபவிக்கக்கூடிய திருப்தி, அந்த ஆனந்தம் சந்தோஷம் நம்ம மனசில் ஏற்படுறது உண்மைதானே. அந்த ஆனந்தம் தானே ஒரு மனுஷனுக்கு வேணும். இந்த கொஞ்ச நேரம் பகவானை பற்றி ஆத்மாவை பற்றி பேசுகிற இந்த ஆனந்தம் நீடித்த நேரத்துக்கு இருந்துவிட்டா, இந்த கொஞ்ச நேரம் பசி தெரியல, தாகம் தெரியல, தூக்கம் தெரியல, உடம்பு வலி தெரியல. அதை போலவே இப்போ பெருமாளுக்கு முன்னாடி போய் நிற்கிறோம், பார்சாரதி பெருமாளை சேவிக்க போகிறோம், அனந்த பத்மநாப சுவாமியை சேவிக்க போகிறோம், ஆறாவமுதனை சேவிக்க போகிறோம், ராமன் கண்ணன் அங்கங்கே உற்சவத்துக்கு போகிறோம். அந்த ஒரு நாள் 2 நாள் ஒரு கஷ்டமும் நமக்கு தெரியறது இல்லையே. அதே போல் ஆனந்தமாக எல்லா நாட்களும் இருந்துட்டா இருக்கணும்னு தான் எல்லாருக்குமே விருப்பம். இப்போ அப்போ ஆனந்தத்தை நீடிச்சுக்கணும், சந்தோஷம் மலரணும், செழிப்பாக இருக்கணும், அனிஷ்டங்கள் பிடிக்காத தத்தனையும் தொலையணும், பிடித்த தத்தனையும் கிடைக்கணும். இதுதானே ஒரு மனுஷனுக்குமே ஆசை இருக்க போகிறது. இப்போ அதை தெரிஞ்சுக்கிறது தான் ஆத்மாவனுடைய பயன். அப்போ ஆத்மா என்ன செய்ய வேணும்னால் ஆனந்தமாக இருக்கணும். அதுக்கு எதானு வேணுமா சுவாமின்னா, நல்லா சக்கரை பொங்கலை சாப்பிட்டு திருப்திப்படணும்னா வயறு இடம் கொடுக்கணுமே. அஜீரணம் துளி கூட இருக்கக்கூடாது, வயிற்று அழற்சி நோய் இருக்கக்கூடாது, அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, அதுதான ஜீரண ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. எத்தனையோ இருக்குது. என்ன உப்பு நிறையா சாப்பிட்ணுன்னா, சாமி அது ரத்த கொதிப்பு இருக்கிறவா உப்பு சாப்பிடக்கூடாது. நான் ரொம்ப நல்லா இருக்குது இன்றைக்கி அக்கார் அடிச்சல் சாப்பிட்றேன்னா, அது நீரிழிவு நோய் இருக்கிறவா, சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவா சாப்பிடக்கூடாது. அப்போ ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னாலே அதுக்கு கூடவே ஒரு தடங்கல் வருது. அதே போல் பிரம்மத்தை நன்னா நம்ம ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ஆசை, எனக்கு ஆசை. ஆனால் அதுக்கு நம்ம கர்மங்கள் தான் தடுக்கின்றன. அந்த கர்மங்களை தொலைச்சாகணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரம்மத்தை நன்னா நம்ம ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ஆசை, எனக்கு ஆசை. ஆனால் அதுக்கு நம்ம கர்மங்கள் தான் தடுக்கின்றன. அந்த கர்மங்களை தொலைச்சாகணும். அதை தொலைக்கிறதுக்கு வழி தேடணும் இல்லையா? பிரம்மத்தை நோக்கி அடையறதுக்கு வழி தேடணும். நிறைய குறுக்க கல் தடுக்கிறது. அந்த தடுக்கிற கல்லத்தையும் விளக்கணும். அந்த விளக்குவதற்கு வழி தேட வேண்டும். அப்போ அனிஷ்டங்கள் தொலையவும் வழி வேணும், இஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கும் வழி வேணும். யாருக்குமே தானே. ஆனால் ரெண்டையுமே ஒத்தரே பண்ணி கொடுத்துருவரான்னு தெரியாது. இப்போ எனக்கு ஒரு இடத்துல வேலைக்கு போகணும், அதுக்கு அனிஷ்டம் என்ன? மார்க்கு குறைச்சலாக இருக்குது. அதுக்கு இஷ்டம் வேலை கொடுக்க வேண்டியது இன்னொருத்தர். மார்க்கு குறைச்சலாக இருந்ததை அவரால் சரிப்படுத்த முடியாது. நான் தான் இன்னும் நன்னா படித்து நன்னா எழுதி மார்க் வாங்கணும். ஆனால் நான் மார்க் வாங்கிட்டதுக்காக எனக்கு வேலையை நானே கொடுத்துக்க முடியாது, அவர் தான் வேலை கொடுத்தாகணும். அதனால் பிடிக்காததை விளக்கிறது ஒருத்தர் வேலை, பிடிச்சதை கொடுக்கறது இன்னொருத்தர் வேலை. இதுதான் உலகத்தின் இயல்பு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இப்போ நமக்கு பிடிக்காததுங்கிறது கர்மங்கள், அதை தொலைக்க போகிறதும் பகவான் தான். பிடிச்சது அவருடைய திருவடி, அதை கொடுக்க போகிறதும் அவர் தான். அப்போ பெருமானே நம்ம கர்மங்களையும் தொலைச்சுடுறார், பெருமானே அவரை நமக்கு கொடுக்கிறார். இந்த உண்மை புரிஞ்சுக்கணுமே. இதுதான் தர்மத்தினுடைய அடிப்படை. ஸ்வர்ஞானம், பிராபக ஞானம், பிராப்பிய ஞானம், முமுக்ஷுபிகி. நான் மோட்சம் அடையணுங்கிற இச்சை இருந்தால், விருப்பம் இருந்தால், ஞானத்திரயம் உபாதேயம், இந்த 3ஐ பற்றின அறிவை வளர்த்துக்கொள். ஞானத்திரயம் 3 அறிவு. என்னை பற்றிய அறிவு, அடைய வேண்டிய இலக்கை பற்றிய அறிவு, அடைவிக்கும் வழியை பற்றின அறிவு. இனிமே வேணா கார்த்தால தினப்படி ஒன்று செய்யுமா, ஒரு 15 நிமிஷமாவது ஒதுக்கி 5 நிமிஷம் நான் யாருங்கிறத ஞாபகப்படுத்திப்போம், 5 நிமிஷம் என் இலக்கு என்னங்கிறத உறுதிப்படுத்திப்போம், 5 நிமிஷம் அதை அடைவிக்க போகும் வழி என்ன என்பதை நிலைப்படுத்திப்போம். இந்த 3 வேலை ஒத்தொத்தரும் பண்ணணும். இல்லைன்னு வச்சுங்க, இன்றைக்கி நான் எதேதோ வேலை பார்ப்பேன், ஆனால் அந்த இலக்குக்கே அது இருக்காது. இன்றைக்கி எந்தெந்த பாதையிலையோ போயிருப்பேன், ஆனால் அது அந்த பாதையாகவே இருக்காது. நான் எதான வேலை பார்த்துருப்பேன், அது எனக்கு தகுந்தாப்பிலே இருக்காது. நான் சிங்கம்னு என்னை தெரிஞ்சுன்னுட்டு சிங்கத்துக்கு தகுந்து காட்டுக்கு ராஜாவாக இருக்கணும். ஒரு உருமினா அத்தனை பேரும் பயந்து நடுங்கணும், கர்ஜிக்கணும். இப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். இதுதான் நான் எடுத்த முடிவு. சிங்கமாக இருக்கேன், காட்டுக்கு ராஜாவாக இருக்கணும், அதுக்கு தகுந்த ஒரு பிருதத்தோடு இருக்கணும் என்று நினச்சின்னுட்டு இன்னைக்கு கார்த்தால எழுந்ததுலேருந்து நான் பூனைக்குட்டி ஆட்டம் அப்படி மியாவுன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுங்க, யார் என்ன மதிப்பாப்புறான்? நான் சிங்கம்ங்கிறத நடந்துட்டு பூனைக்குட்டி யாரை நடந்துக்கிறேன்னு அர்த்தம். அதே போல் பகவானை அடையிறது எனக்கு இலக்கு, அவரே தான் அதற்கு வழி என்று தெரிந்து கொண்ட பிற்பாடு
நான் பூனைக்குட்டி ஆட்டம் சின்ன சின்ன காரியத்திலலாம் ஈடுபடக்கூடாது. ஏதேதோ ஆசை, சின்ன சின்ன மனசனுடைய ஆசை, உடம்புனுடைய ஆசை, இதை நிறைவேற்றிக்கிறதுக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆத்மாவின் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி செய்தாகணும். இப்படி செய்ய செய்ய தர்மம் வளர்கிறது. ஆக தர்மத்தினுடைய வகையத்தான் இப்போ இத்தனை நாள் சொல்லியிருந்தேன். தர்மம் தர்மம்னு சொன்னாலே பகவானே தர்மம். அவனை அடைவிக்கக்கூடிய சாதனங்கள்லாம் தர்மம். அவனை ஆனந்தப்படுத்தக்கூடிய ஆராதனங்களெல்லாம் தர்மம். எல்லாம் தர்மம். ஏச்ச வேதவிதோ விப்ராக ஏச்ச அத்தியாத்மவிதோ ஜனாக தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். சனாதனமான தர்மம் கண்ணனே. கண்ணனே தர்மம். அந்த கண்ணனுக்கு நம்ம ஆராதனம் பண்ணுறோமே, அது பூ தொடுக்கிறதோ, மெழுகிறதோ, கோலமிடுவதோ, விளக்கேற்றுறதோ, சக்கரை பொங்கல் பண்ணுறதோ, துளசி சமர்ப்பிக்கிறதோ, அர்ச்சனை பண்ணுறதோ, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதோ, பிரதட்சணம் பண்ணுறதோ, நமஸ்காரம் பண்ணுறதோ, தினப்படி பூஜை பண்ணுறதோ, இது இத்தனையுமே தர்மம். இப்போ 2 தர்மமாக எடுத்து பாருங்க. ஒன்று கண்ணனே தர்மம், மற்றொன்று அவரை பூஜிக்கிறோமே அந்த பூஜையே தர்மம். பூஜையே தர்மம், கண்ணனே தர்மம். அப்போ இந்த தர்மம் இந்த தர்மம், இந்த 2 தர்மம் சேர்ந்ததுனால் இதைத்தான் சனாதன தர்மம் சனாதன தர்மம்ங்கிறோம். சனாதனன்னு அனாதின்னு அர்த்தம், மிக பழமையானது. இந்த பழமையான தர்மத்தை நமக்கு யாரு சொல்லிக் கொடுப்பார்கள்? திடீர்னு எனக்கு பெருமாள் கண்ணன்னா யாருன்னே தெரியாது சுவாமி. நான் ஒன்றும் என் ஹிஸ்ட்ரி புக்கில் இல்லை, என் சயின்ஸ் புக்கில் இல்லை, என் மேத்தமேட்டிக்ஸ் புக்கில் இல்லையேன்னா வேத புக்கில் இருக்கே, அது போறாதா? வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு ஹிஸ்ட்ரி புக்கிட்ட போகிறோம், சயின்ஸ் படிக்கிறதுக்கு சயின்ஸ் புக்குக்கிட்ட போகிறோம். அதை ஒருத்தர் எழுதியிருக்கார். ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி புக்கை ஒருத்தர் எழுதினார், சிவில் சயின்ஸு சிவிக்ஸு புஸ்தகத்தை ஒருத்தர் எழுதினார், கணக்கு பாட புஸ்தகத்தை ஒருத்தர் எழுதினார், காமர்ஸ் ஒருத்தர் எழுதினார். அதே போல் வேதங்கள் ஒருத்தர் எழுதினாரானால் ரொம்ப பழையவை, இன்ன தேதின்னு வைக்கவே முடியாது. இந்தந்த புக்கு பப்ளிகேஷன் டேட் உண்டு. ஆனால் வேத புஸ்தக பப்ளிகேஷனுக்கு டேட் உண்டுன்னா டேட்டே கிடையாது. அனாதி அபௌருஷேயம், இன்னார் எழுதினார்ங்கிறதே கிடையாது. இருக்கிறது 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 என்று தான் வேதத்தை பற்றி சொல்ல முடியும். அப்போ அனாதியான வேதங்கள் சனாதன தர்மத்தை பற்றி சொல்லுகின்றன. அதனால சனாதன வித்யா, வேத வித்யா, அனாதி வித்யா, சித்த தர்மமான கண்ணன், சாத்திய தர்மமான ஆராதனன், இது எல்லாத்த பற்றி பேசுவது தான் தர்மம். இந்த தர்மத்தில் தவத்துக்கும் தியாகத்துக்கும் சத்தியத்துக்கும் தயைக்கும் தானத்துக்கும் அஹிம்சைக்கும் உயர்ந்த சிந்தனைகளுக்கும் சிறந்த இடம் உண்டு. எதை கொண்டு எதை ஜெயிக்க வேண்டும் அதைத்தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். விதுர நீதியில் சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்லுகிறார், தபோபலம் தாபசானாம் பிரம்மவிதாம் பலம் ஹிம்சா பலம் அசாதூனாம் க்ஷமா குணவதாம் பலம். யாராருக்கு எது பலமாகிறது என்று சொல்றார். தபோபலம் தாபசானாம், தபஸ்விகளுக்கு தவமியற்றுவர்களுக்கு தவமே பலமாகிறது. பிரம்மவிதாம், பிரம்மத்தை அறிந்தவர்களுக்கு, வேதத்தை அறிந்தவர்களுக்கு வேதமே பலமாகிறது. அப்போ வேதம் ஒரு பலம், தவம் ஒரு பலம், ஹிம்சா பலம் அசாதூனாம். போக்கிரிகள் இருக்கா பாருங்க, அவளுக்கு புறத்தியார துன்பப்படுத்துறதே பலம். அவள் துன்பப்படுத்துறது நிறுத்திட்டா போக்கிரித்தன்மையே போயிடும். அப்புறம் ஒருத்தரும் மதிக்கவே மாட்டார்கள். அதனால் ஒரு போக்கிரியாகவே இருக்கணும். புறத்தியார துன்பப்படுத்துறதே தான் பலம். க்ஷமா குணவதாம் பலம். நல்ல குணசாலிகளுக்கெல்லாம் பொறுமை, அதுதான் பலமாகிறது.